கத்திரி விதை வாங்கிட்டு வந்தேன். என் பொண்ணு வாங்கிட்டு வந்தா செடி போடலான்னு. இங்கே பாருங்கள், பச்சை கலர் கத்திரி. இது வந்து காரமடை கத்திரின்னு நாங்கள் சொல்லுவோம். இது க்ரீன் கலர் கத்திரி விதை. இது வந்து வயலட் கலர் ப்ளூ கலரு கத்திரி விதை. இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிற விதை தெரியுதுங்களா? விதை நான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கத்திரி விதை வாங்கிங்க, நாற்று நட்டு இந்த தேவையில்லாத பெயிண்ட் டப்பா அது இதெல்லாம் இருக்குமில்ல, சப்போஸ் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெயிண்ட் டப்பா, டஸ்ட்பின் ஏதாவது உடஞ்சது இருக்கும் பாருங்கள், அதில் ஒவ்வொரு செடி வையுங்க. ஒரு 5 செடி 5 கத்திரி நாற்று வச்சிங்கன்னா போதும். உங்களுடைய வீட்டு செலவுக்கு ஒரு செடியில் 2 காய் காய்க்கிட்டுமே. அது நமக்கு வந்து சத்தான காய். என்னென்னா மருந்தடிக்காமல். இப்போல்லாம் போய் நீங்கள் தோட்டத்து சைடை அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, கண்ணார நான் பார்த்தேங்க. நான் அதை சொல்கிறேன். ஒரு இலை விட்டால் ஒரு மருந்து, ஒரு கொடி போனால் ஒரு மருந்து, ஒரு பூ பூத்தா ஒரு மருந்து, ஒரு பிஞ்சு விட்டால் அந்த பிஞ்சு கொட்டாது இருக்கிறதுக்கு ஒரு மருந்து. அப்படி செடி முளைத்து வரையிலேயே இன்ஜெக்ஷன் மாதிரி மருந்து தெளித்து மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மருந்து பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் நம்ம அந்த மாதிரி மருந்து அடித்த காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டு கேன்சரு, மற்ற சுகரு, ப்ரெஷர்னு என்னென்னமோ நோயெல்லாம் வருதுங்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சது நம்ம ஜாடியில் ஒரு 4 ஜாடி வச்சு 4 ஜாடியில் 4 கத்திரி செடி வளர்த்துங்க. அப்படி சப்போஸ் வேறு காய் வெண்டங்காய் அந்த மாதிரி இப்போல்லாம் நிறைய மாடி தோட்டம் போட்டுட்டாங்க. மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறி செடியெல்லாம் நிறைய பேர் வளர்த்துறாங்க. அதுக்கு வேறு எந்த இதெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. அந்த சத்தானது அதை போட வேண்டியது எதையுமே போட வேண்டாம். அரிசி கண்ணீர் பிடிச்ச தண்ணி, டீ வைப்பீங்க, டீ தூள் தண்ணி. அப்புறம் மீறி போனால் ரொம்ப இந்த நம்ம காய் நிறைய பிடிச்சிருக்கு, பிஞ்சாக இருக்குது, பிஞ்சு கொட்டுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த தேங்காய் புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்குன்னு விற்கும். அந்த எண்ணெய் ஆட்டுற அந்த இதுகிட்ட போய் கேட்டிங்கன்னா, எண்ணெய் ஆட்டுற மிஷின்கிட்ட அந்த இது வச்சுருக்கிறவங்கக்கிட்ட போய், எனக்கு இந்த மாதிரி இவ்வளவுக்கு புண்ணாக்கு வேணும், எண்ணெய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு, அதை வாங்கி நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. சும்மா இவ்வளவு பெருசு கடலை புண்ணாக்காக இருந்தாலும் சரி, தேங்காய் புண்ணாக்காக இருந்தாலும் சரி, அந்த மில்லில் போய் வாங்கி 1/2 கிலோ 1 கிலோன்னு தருவாங்க. வாங்கி வச்சு இவ்வளவு தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அரிசி கழுநீரோடனா அதை கரைச்சி நம்ம செடிக்கு வேர்கிட்ட போட்டிங்கன்னா அருமையாக. நான் அதெல்லாம் கூட முதல்ல போடுறது இல்லைங்க. வெறும் அரிசி கழுநீர் போடுற திராட்சை கொத்தாக காய்க்குது. இப்போ